ஸ்ரீ மங்களாம்பிகை சமேதா தம்பிரான் சுவாமி திருக்கோயில் ஆண்டு விழா. கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் கோல்டு வின்ஸ் அருகில் உள்ள துரைசாமி நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேதா தம்பிரான் சுவாமி திருக்கோவிலில் சிவனாக 150 வருடங்களுக்கும் மேலாக சுயம்புவாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இத்திருக்கோவிலின் ஆண்டு விழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு நாகவேள்வி, கணபதி ஹோமம், ஐஸ்வர்யா விநாயகர் கோயில் பால்குடம், சீரெடுத்தல், சுவாமி அபிஷேகம், தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் காலை 10:30 மணிக்கு திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியும், மாலை 4 மணிக்கு சுவாமி நகர் வீதி உலா நிகழ்ச்சி ஹவுசிங் யூனிட், இளங்கோ நகர், கணேஷ் நகர், துரைசாமி நகர், ராமலட்சுமி நகர் போன்ற பகுதிகளில் நடைபெற்றது. ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. இங்கு மாதந்தோறும் பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சஷ்டி போன்ற விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் வாரந்தோறும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கோவிலின் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவிலின் தலைவர் ராஜமாணிக்கம், பொருளாளர் மாரிமுத்து, செயலாளர்கள் மனோகரன், கார்த்திகேயன் சிறப்பாக செய்திருந்தனர். நான் இந்த கோவிலில் தலைவராக இருக்கிறேன். இந்த கோவிலானது இந்த ஏரியாவில் சுமார் 150 வருடங்களுக்கு மேலாக நல்ல முறையிலே நடைபெற்று வருகிறது. பூஜை புனஸ்காரங்கள் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு விழாவில் காலை முதல் 7 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இந்த கோவிலில் சிறப்பான முறையிலே ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து சுவாமிகளுக்கு அபிஷேகமும், சீர்தட்டு, பால் குடம் எடுத்தல் போன்ற நிகழ்வுகளும், அதை அடுத்து சுவாமிக்கு தீபாராதனையும் நடைபெற்று கடைசியாக திருக்கல்யாண வைபவம் நடந்து வெகு விமரிசையாக, அதாவது 1000 பக்தர்களுக்கும் மேலாக கலந்து கொண்டு இங்கு தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல திருக்கல்யாணம் முடிந்து அடுத்து ஒரு அன்னதானம் வெகு சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்கின்ற
நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெகு சிறப்பான முறையிலே இன்று ஆண்டு விழா நிறைவு பெற்று அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் சுவாமி நகர் வீதி உலா வர இருக்கின்றது. நகர் வீதி உலா என்பது ஹவுசிங் யூனிட், விஜயலட்சுமி அவென்யூ, கிருஷ்ணா கார்டன், கணேஷ் நகர் மற்றும் ராமலட்சுமி நகர், துரைசாமி நகர், ஹவுஸ் இந்த டெக்கான் எஸ்டேட் வரைக்கும் போகுங்க. சாமி நகர்வலம் வந்து இரவு 8:30 மணி அளவில் கோவிலை வந்து அடைந்து ராக்கால பூஜை நடைபெறும்.